அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. டெல்லியில் காலை 9:04 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் காலை 9:04 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 4.1 என்ற ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் பீதியடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 4.1 என்ற ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நில அதிர்வால் மக்கள் பீதியடைந்திருக்கிறார்கள். ஹரியானாவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல்கள் தெரிவிக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. சார்மதா, தேசிய புவியியல் மற்றும் நில அதிர்வியல் மையம் வழங்கியிருக்கூடிய தகவலின்படி இன்று காலை 9:05 மணிக்கு டெல்லியிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்துடைய குராவாரா எனும் பகுதியை மையமாக கொண்டு ரிக்டர் அளவுகோல்ல 4.1 என்ற அளவுல ஒரு நிலநடுக்கம் என்பது பதிவாகி இருக்கிறது. வழக்கமாகவே இந்திய சீன எல்லை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்ல ஏற்படக்கூடிய நிலநடுக்கத்தினுடைய தாக்கமும் அதே போல பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான்ல ஏற்படக்கூடிய நிலநடுக்கத்துடைய தாக்கங்கள் தான் டெல்லி உள்ளிட்ட என்சிஆர் பகுதிகளில் அதிகமாக உணர்ந்திருக்கிறார்கள், உணரவும் முடியும். ஆனால் சமீபத்திய வருடங்களாகவே டெல்லி மற்றும் டெல்லி என்சிஆரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் அடுத்தடுத்த தொடர் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருவது என்பது புவியியல் ஆராய்ச்சியாளர்களிடையே ஒரு பெரும் பீதியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில்தான் இன்றைய தினம் ரிக்டர் அளவுகோல்ல 4.1 என்ற அளவுல ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாகவே அதை உணர முடியுது. டெல்லியை பொறுத்தவரையிலுமே 5 ரிக்டருக்கு மேல போனாதான் அந்த நிலநடுக்கத்துடைய தாக்கம் ரொம்பவே பாதிப்பு அதிகமா இருக்கும். இது 4.1 தான். ஆனா 4.1 என்றாலும் கூட இதற்கு முன்பு டெல்லியில வந்த நிலநடுக்கங்கள் எல்லாம் 3.1, 2 இப்படியான ரிக்டர் அளவுகோல்தான் பதிவாயிருக்கு. ஆனா இந்த முறை 4.1 என்ற அளவுல இந்த ரிக்டர் அளவுகோல்ல டெல்லிக்கு அருகாமையிலே சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் 5 கிலோமீட்டர் ஆழத்துல இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாம் புவியியல் ஆய்வு மையம் தரப்புல வழங்கியிருக்கிறாங்க. இந்த புவியியல் ஆய்வு மையம் வழங்கியிருக்கக்கூடிய தகவல் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் டெல்லியினுடைய பெரும்பாலான மக்கள் தங்களுடைய காலை வேலைகளுக்காக அவர்கள் சென்றிருக்கக்கூடிய நிலையில இந்த திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில மக்கள் அனைவருமே அச்சத்துடன் காணப்படுகிறார்கள். அதே நேரத்துல இந்த நிலநடுக்கத்தினுடைய சூழல்கள் குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் உரிய அதிகாரிகளோடு ஆலோசித்து வருகிறோம் என்று டெல்லி நிர்வாகமும் ஹரியானா நிர்வாகமும் தெரிவித்திருக்காங்க. அதற்கான காரணம் டெல்லி ஹரியானா எல்லை பகுதியான குராவாரா பகுதியில் தான் நிலநடுக்கத்தினுடைய மையப்புள்ளி இருக்கிறதன் காரணமாக ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் நாங்கள் நிலைமையை கண்காணித்து வரோம் சொல்லி அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி மற்றும் டெல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்ல இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் என்பது ரிக்டர் அளவுகோல்ல 4.1 உணர்ந்திருக்கிறார்கள். டெல்லியை பொறுத்தவரையிலுமே 4.1 என்ற ரிக்டர் அளவுகோல்ல பதிவாக இருந்தாலும் டெல்லிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில் இதனுடைய மையப்புள்ளி இருப்பதன் காரணமாக நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் என்பது டெல்லி மக்கள் பெருவாரியாக உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.